ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்யலாங்க. இதுக்கு நான் 2 அழாக்கு பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அதாவது நான் காலையிலே ஊற வச்சுட்டு போயிட்டேன். சாயந்தரமாக வந்து இப்போ நான் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணி விட்டே அரைச்சிக்கலாங்க. ஸோ நம்ம இந்த இடியாப்பம் மாவு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. பால் கொழுக்கட்டை வேணுமா முன்னாடியே காலைல ஊற வச்சா சாயந்தரமாக அரைச்சிடலாம் நைஸாக. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 1½ டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அகலமான பாத்திரத்தில். அது கூட நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன் ஒரு 2 ஸ்பூனு. ஸோ கூடவே நம்ம வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ கொதி வரும்போது நம்ம நைஸாக அரைச்ச அந்த மாவை இது கூட சேர்த்துடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம மாவு பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நார்மலாக வந்து நல்லா ஊற வச்சு நம்ம உலர்த்தி மிஷினில் அரைச்சிட்டு வந்து பண்ணுறது அது ஒரு டைப்பு. அதை விட வந்து இது குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இடியாப்பம் மாவோடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த மாவை வந்து வச்சு நம்ம பூரணமும் பண்ணலாம். இப்போ நம்ம பாருங்கள், அதை விட்டு தண்ணியில் விட்டு நல்லா கலக்கிக்கிட்டே வரணும். ஸோ வர வர என்ன பண்ணு பாருங்கள், கெட்டியாகிக்கிட்டே வருது. இப்போ நம்ம நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், கெட்டியாக வருது. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இறுகிட்டே வருது. ஸோ நம்ம இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நல்லா எண்ணெயை விட்டு கிண்டி நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நல்லா உள்ளே செட் ஆயிரும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கினா நல்லா பிசைஞ்சிடலாம். வேணால் கையில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் எண்ணெயை தடவிட்டு நல்லா நீளமாக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை உருளையாகவும் பண்ணலாங்க. ஸோ 2 மெத்தடில் வந்து நம்ம பண்ணலாம் இதை. ஸோ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ இந்த ஒரு 2 அழகு நம்ம அந்த மாவில் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன் பொடி பண்ணி. அது கரைஞ்ச உடனே இதை நான் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டேங்க இதை. ஸோ இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்லேயே வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் ஏலக்காவும் நல்லா ஒரு பொடி பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம சர்வ் பண்ண சூப்பராக இருக்குங்க. நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதுதாங்க பால் கொழுக்கட்டை. இதை மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.